நேற்று எல்லாரும் சட்டசபையில் நடந்த ரீல்ஸு அது டிஸ்கஷனை வந்து பார்த்துருப்போம். ஒரே கயமைன்னு போயின்னு இருந்தது. நம்ம மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் எழுந்து மாண்புமிகு உறுப்பினர் செந்தில் பாலாஜியை பார்த்து கரூர் கம்பெனி ஓனருன்ட்டார். இதுக்கு உடனே டென்ஷனான நம்ம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து அவரை பார்த்து சங்கி அமைச்சர்னு சொல்லிட்டாரு. இதுக்கு ரிட்டேலேட் பண்ணுற விதமாக மாண்புமிகு அமைச்சர் வந்து யார் 3 மணி நேரம் பாத்ரூமில் இருந்த எதிர்க்கட்சி தலைவரா அப்படின்னு ஒன்று தூக்கி போட, இதுக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அப்போது பாத்ரூமெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கானு ஒன்று தூக்கி போட ஒரே டமால்னு போய் இருந்தது. இதெல்லாம் வைரல் ஆச்சு. ஆனால் முக்கியமான ஒரு டிஸ்கஷன் மட்டும் யாரும் பெருசாக கண்டுக்கல. அது என்ன டிஸ்கஷன்னா, சமூக நீதித்துறை அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசு அவர்களுக்கும் மாண்புமிகு பாமக உறுப்பினர் ஒருத்தருக்கும் ஒரு டிஸ்கஷன். அதில் நம்ம அமைச்சர் வன்னியரசு வந்து என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ் பேரை காப்பாற்றுறதை விட அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்கள் பேரையும் காப்பாற்றுறதுல ரொம்ப உன்னிப்பாக இருக்கிறீங்களே அப்படின்ட்டாரு. உடனே நம்ம மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ராதவ அர்ஜுனா எழுந்து அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்கள் பேரையும் இங்கே குறிப்பிட்டுறது தப்பு, அதனை உடனே அவை குறிப்பிலேருந்து நீக்கணும் அப்படின்ட்டார். இது மரபுக்குள்ளே வரதா, அவங்க பேரை சொல்லாமா வேணாமா அப்படியெல்லாம் நான் செகண்டரியாக வைக்கிறேன். சபாநாயகர்னு அதுக்கு தான் இருக்கார். அவருக்கும் மீறி நம்ம அமைச்சர் உடனே எழுந்து அவங்க பேரெல்லாம் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு பதறதுன்னா வேறு என்ன நம்மளை பீட்டிமும் சொல்லுங்கிறாங்கன்னா, கொள்கை எதிரின்னு சொல்கிறது ஒரு டவுட்டாகுது. பாலிடிக்ஸ் பேசுகிறான், பாலிடிக்ஸ்.